வணக்கம். தரணி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் தாரணி. வஞ்சி மாநகரம் பகுதி 5. குமரனோடு சிற்றம். கொடுங்கல்லூர் ரத்தினமணிகரின் மகள் அமுதவல்லியை கொள்ளைக்காரர்கள் சிறைப்படுத்தி விட்டார்கள் என்ற செய்தியை அருள்வேல் கூறிய போது குமரனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அவன் முகத்தில் கோபம் தெரிந்தது, மீசை துடித்துடித்தது, கண்களில் கிளர்ச்சி தோன்றியது. அவனுக்கு புரியாதபடி தான் அவனை நன்றாக புரிந்து கொள்வதற்கு அந்த வினாடிகளை பயன்படுத்திக் கொண்டார் அமைச்சர் அருள்வேல். உடனே என்னை கொடுங்கல்லூருக்கு அனுப்ப அமைச்சர் பெருமான் மனம் செய்ய வேண்டும். இத்தகைய அக்கிரமங்கள் கொடுங்கல்லூரில் நடப்பது என்னால் ஒரு கணமும் பொறுக்க முடியாது என்று அவன் குமரியனை கூட அருள்வேல் தெளிவான நிதானத்துடன் ஆராய்ந்தார். ரத்தின மனிதரின் மகள் அமுதவல்லியை நீ ஏற்கனவே அறிந்திருப்பாய் போலிருக்கிறதே குமரா. அருள்வேலின் கேள்விக்கு மறுமொழி ஏதும் கூறாமல் தலை குனிந்தான் குமரன். மேலும் அவனை விடாமல் கேள்விகளால் துளைக்கலானார் அருள்வேல். அவனோ அவருடைய எல்லா கேள்விகளையும் செவிமடுத்த பின் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாருக்கு துன்பம் இருந்தாலும் கொடுங்கல்லூர் படைக்கோட்டத்தின் தலைவர் என்ற முறையில் என் கடமையை நான் செய்தாக வேண்டும். அதற்கான கட்டளையை எனக்கு அழியுங்கள் அமைச்சர் பெருமானே என்றான் குமரன். இவ்வாறு கூறிய பின் அருள்வேல் மேலும் அவனை சோதிக்க விரும்பவில்லை. கடற்கொள்ளைக்காரர்களின் படையெடுப்பிலிருந்து கொடுங்கல்லூரை பாதுகாக்கும் ஏற்பாடுகளை செய்யுமாறு இப்போது உனக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு உதவியாய் இருக்கவும் செய்திகளை அவ்வப்போதும் நாம் அறிய செய்யவும் இந்த மாளிகையின் ஊழியர்களான வலியனும் பூயனும் உன்னுடன் கொடுங்கல்லூர் வருவார்கள். அவர்களையும் உடன் அழைத்துக் கொண்டு நீ கொடுங்கல்லூருக்கு புறப்படலாம் என்று கட்டளையிட்டார் அமைச்சர். குமரன் எதற்காகவோ தயங்கி நின்றான். அமைச்சர் அருள்வேலை அந்த வினாடியில் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னோடு வலியனும் பூயனும் எதற்காக கொடுங்கல்லூருக்கு அனுப்புகிறார் என்பதே அவனுக்கு சந்தேகம் முடியது. வேளாவிக்கும் மாளிகைக்கு சேர நாட்டின் அரசு தந்திர மாளிகை என்ற மற்றொரு பெயர் உண்டு. மாளிகையில் உருவாகிற முடிவுகளுக்கும் பின்னால் ஏதாவது அரசு தந்திரம் நோக்கம் நிச்சயமாக இருக்கும் என்பதை அவன் அறிவான். தன்னை நிதானம் செய்து கொண்டு அமைச்சர் பெருமானிடம் மறுபடியும் பேச அவனுக்கு சில வினாடிகள் பிடித்தன. ஐயா, கொடுங்கல்லூர் படை கோட்டத்தில் உள்ள வீரர்களையும் கடற்படையினரையும் துணை கொண்டே ஆக வேண்டிய பாதுகாப்பு காரியங்களை நான் கவனித்துக் கொள்ள முடியும். தங்களுக்கு எப்போதும் உறுதுணையாய் இருக்கும் ஊழியர்களை என்னோடு அனுப்பினால் தாங்கள் சிரமப்பட வேண்டியிருக்குமோ? ஒன்றும் சிரமம் இல்லை. என் அந்தரங்க ஊழியர்களான வலியனும் பூயனும் உன்னோடு துணை வராமல் இங்கு தங்கினால்தான் கொடுங்கல்லூருக்கு செய்திகள் தெரியாமல் நான் சிரமப்படுவேன். அந்த சிரமமும் சற்றுமுன் கொடுங்கல்லூர் ரத்தினமணியரின் மகள் கடற்கொள்ளைக்காரர்களால் கடத்தி கொண்டு போகப்பட்டாள் என்ற செய்தியை கேட்டவுடன் நீ அடைந்த சிரமத்தை போலிருக்கும் என்று கூறிவிட்டு புன்னகையோடு அவனை நிமிர்ந்து பார்த்தார் அமைச்சர். அவர் மனதில் ஏதோ உள்நோக்கம் வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. அந்த நிலையில் அவரோடு அதிகம் பேசி விவாதிக்க விரும்பவில்லை அவன். ஆனால் குமரனின் மனதிலோ சீற்றம் பொங்கிக் கொண்டிருந்தது. அமுதவல்லி சிறைப்பட்டாள் என்று அறிந்ததனால் வந்த சீற்றத்தை அமைச்சரின் உரையாடல்கள் வேறு அதிகமாக்கின. ஆனாலும் தன் சினம் வெளியே தெரியாமல் அடக்கிக் கொண்டு அவருக்கு பணிந்தான் அவன். உடனே அவன் அங்கிருந்து கொடுங்கல்லூருக்கு புறப்பட விரும்பியதற்கு காரணம் கடற்கொள்ளைக்காரர்களை எதிர்த்தடுக்கும் நோக்கம் ஒன்று மட்டுமல்ல. வேளாவிக்கும் மாளிகையிலிருந்து எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேறிவிட வேண்டும் என்பதும் ஒரு நோக்கமாயிருந்தது அவனுக்கு. எத்தனை பெரிய தீரனாக இருந்தாலும் வேளாவிக்கும் மாளிகைக்குள் நுழைந்து விட்டால் அவனுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். பிறர் மேல் கோபம் வருவதற்கு பதில் தனக்கு தன் மேலேயே ஒரு கையாலாகாத கோபம் வரும். இதனால் எல்லாம் தான் குமரனுக்கு அங்கிருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்ற எண்ணமும் உண்டாயிற்று. பகலில் குமரன் வேளாவிக்கும் மாளிகையிலிருந்து புறப்பட முடிந்தது. அமைச்சர் பெருமானின் கட்டளைப்படி வலியனும் பூயனும் கூட உடன் வந்தார்கள். வஞ்சி மாநகர எல்லையை கடக்கிற வரை புறவிகளை விரைவாக செலுத்திக் கொண்டு போக முடியவில்லை. அரசு வீதிகளும் வாணிக பெருந்தெருக்களும் கலகலப்பாய் இருந்தன. நகர எல்லையை கடந்ததும் கொடுங்கல்லூருக்கு செல்லும் சாலையை விரைந்து செல்ல முடிந்தது. வழியில் எதிர்பட்டவர்களிடம் எல்லாம் கொடுங்கல்லூர் நிலையை பற்றி அவர்கள் கேட்டறிந்தார்கள். கொடுங்கல்லூர் முழுவதும் கொள்ளைக்காரர்களை பற்றிய பயம் பரவி இருப்பதாக வழிபோக்கர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. வழிபோக்கர்கள் சிறிடம் ரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியை பற்றி கேட்டான் குமரன் நம்பி. கொடுங்கல்லூர் நகரிலும் அந்த பெண் காணாமற் போய்விட்ட செய்தி பரபரப்பை உண்டு பண்ணியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். குமரன் இவ்வாறு வழியிட எதிர்பட்டவர்களை விசாரித்த போதெல்லாம் வலியனும் பூயனும் உள்ளூர நகர்த்திக் கொண்டார்கள். அந்த ஆந்தை கண்ணனையும் அவன் குலத்தினரையும் பூண்டோடு வேறறுப்பேன் என்று வஞ்சனம் கூறினான் குமரன். தலைநகருக்கும் கொடுங்கல்லூருக்கும் இடைப்பட்ட சிற்றூர்களிலும் அம்பலங்களிலும் கூட பயமும் பரபரப்பும் பரவி இருந்தது. கதிரவன் மலைவாயில் விழுவதற்கு முன்னதாகவே அவர்கள் கொடுங்கல்லூரை அடைந்து விட்டார்கள். படைக்கோட்டத்தில் இருந்த வீரர்கள் யாவரும் பொன்வானையாற்று முகத்துவாரத்திலும் கடற்கரையோர பகுதிகளிலும் காவலுக்கு அனுப்பப்பட்டிருந்ததனால்
கோட்டத்தில் வீரர்கள் அதிகமாக இல்லை. 2 காவலர்களும் மிக சில வீரர்களுமே இருந்தாங்க. அவர்களை கேட்ட போதும் கொடுங்கலூர் ரத்தினமணியரின் மகள் அமுதவல்லி காணாமற் போனது உண்மையே என்று தெரிவித்தார்கள். அதே சமயத்தில் இன்னொரு உண்மையோடு முரண்படுவதாகவும் இருந்தது இந்த செய்தி. கடலில் கொள்ளைக்காரர்களின் மரக்கலங்கள் முதல் நாள் மாலை எந்த இடத்தில் நின்றிருந்தனவோ அந்த இடத்திலிருந்து முன்னேறவோ பின்வாங்கவோ இல்லை என்று கூறினார்கள். அமுதவல்லி காணாமற் போய்விட்டாள் என்ற செய்தியும் கொள்ளை மரக்கலங்கள் கடலில் அதே இடத்தில் தான் இருக்கின்றன என்பதையும் இணைத்து பார்த்த போது ஒன்றுடன் ஒன்று பொருந்தவில்லை. ஆனால் சிந்திப்பதற்கு ஒரு காரணமும் இருந்தது. முகத்துவாரத்திலிருந்து நகருக்குள் வர ஏற்றபடி பொன்வானை ஆற்றின் கால்வாய் ஒன்று ரத்தினமணியரின் மாளிகை புறக்கடையை ஒட்டி செல்கிறது. அந்த கால்வாய் வழியே சிறு மரக்கலங்கள், பாய்மர படகுகள் ஊருக்குள் போக்குவரவு உண்டு என்பதை நினைவு கூர்ந்தான் குமரன். ஒரு கணம் ரத்தினமணியரின் மாளிகைக்கே நேரே சென்று நிலையை அறியலாமா என்று தோன்றியது அவனுக்கு. அடுத்த கணம் அப்படி செய்யப்படுவது சரியில்லை என்றும் தோன்றியது. அமைச்சர் பெருமானால் தன்னோடு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த வலியனும் புயலும் தான் எங்கு சென்றாலும் உடன் வருவார்கள் என்பதும் அவன் அப்படி செல்வதற்கு ஒரு தடையா இருந்தது. மேலும் கொடுங்கலூர் நகர் முழுவதும் கடற்கொள்ளைக்காரர்களை பற்றிய பரபரப்பில் ஆழ்ந்திருக்கும் போது படைக்கோட்டத்து தலைவனாகிய தான் ரத்தினமணியருடைய மாளிகை மட்டும் தேடி செல்வது பலருக்கும் சந்தேகங்களை உண்டாக்கக்கூடும் என்றும் அவனால் உணர முடிந்தது. அந்த வேளையில் அவனுக்கு உண்டாகிய சீற்றம் உடனே செயலாற்ற முடியாத சீற்றமாக இருந்தது. எப்படியும் அன்றிரவு தேர்ந்தெடுத்த வீரர்கள் சிலரோடு படகில் கொள்ளை மரக்கலங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் பகுதிக்குள் நுழைவதென்று திட்டமிட்டான் அவன். கடம்பர்கள் என்னும் கொள்ளைக்காரர் கூட்டத்தை நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்னும் அளவிற்கு அவனுள் ஆத்திரம் நிறைந்திருந்தது. எங்கும் பயமும் பரபரப்பும் நிறைந்திருந்த சூழ்நிலையில் கொடுங்கலூர் நகரமே உறங்கும் நள்ளிரவு வேளையில் கடற்பிரவேசம் செய்வதென்று தீர்மானித்தான் குமரன் நம்பி. வலியனும் பூயனும் கூட இயன்றவரை தவிர்க்க விரும்பினான் அவன். அதனால் அவர்கள் உறங்கிய பின் தன் குழுவினருடன் பொன்வானை கால்வாய் வழியே படகில் புறப்பட வேண்டும் என்பது அவன் திட்டம். கால்வாய் வழியாக நாம் புறப்படுகிற வேளையில் கொள்ளை மரக்கலத்தை சேர்ந்தவர்கள் கடலில் இருந்து நகருக்குள் வந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது? நினைவினான குமரனின் வீரர் குழுவில் ஒருவன். அதற்கு குமரன் மறுமொழி கூறினான். இத்தகைய கடற்பொருள் வெல்லும் நுணுக்கங்களை நம் பேரரசரும் கடற்விடக்கோட்டியவர் என்ற சிறப்பு அடைமொழி பெற்றவருமான மாமன்னரான செங்குட்டவர் நமக்கு பழக்கிருக்கிறார் என்றாலும் இரவு வேளையில் நாம் முன்னெச்சரிக்கையாகவே செல்ல வேண்டும். இத்தகைய பல குறைவான வேலைகளில் புத்தியை விட யுக்தியை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றான் குமரன். குமரன் படைகள் இரவு சென்றானா, அமுதவல்லியை கண்டானா, அமுதவல்லியின் நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.